நண்பர்களே காலை வணக்கம். இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் 10 நாளுக்கே வந்துட்டேன். வரும்போது நல்லா ஒரு ஆர்டர்லாம் காட்டினாங்க. 10 மணி வரைக்கும் சஜ்ஜி போட்டு இருந்துச்சு. பார்த்துங்க 19ஆம் தேதி ஆகஸ்ட்டு. ஏன்னா அதையும் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங் டைமும் அதுவும் பார்த்துங்க. இன்றைக்கி அவ்வளோ எதுவுமே டாபிக் எனக்கு இல்லைங்க. இந்த ஒண்டர்லா ட்ரிப்பு அது வந்து ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்கடுத்தது இந்த கிவ்அவே மெட்டீரியல் இன்னும் வரல கைக்கு. இந்த சனி ஞாயிறு அப்படி தான் வரும். அதுக்கடுத்தது இதெல்லாம் தான் பற்றி சொல்லணும். மறக்காமல் சேனலை பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 3071 சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்கிறாங்க கரண்ட்டில். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு 5000 ரீச் பண்ணுற மாரி ஒன்று பண்ணுவோம். அதுக்கு தான் நான் பண்ணுறதுக்குள்ளே தான் டைம் இருக்க மாட்டுது. சரிங்களா? நான் அதை கொஞ்சம் ரீல்ஸு அந்தமாரி ஷார்ட்ஸு அந்த சைடும் கவரப் பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா போவோம். ஐயோ காலையிலே செம்ம டிராஃபிக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா அது போட்டால் தான் சப்ஸ்கிரைபர் ஃபாஸ்ட்டாக ஏறுவாங்க. ஷார்ட்ஸ் போட்டால் தான். ஆனால் அது வீடியோ பூஸ்ட் பண்ணாது. அந்த ஒரு பயத்தினால தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷார்ட்ஸு கொஞ்சம் இது அந்த சைடில் போய்ட்டு நம்ம எடுக்கிற வீடியோவை கொஞ்சம் கிளியராக எடுத்து காட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போம், அதுவும் ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னா அந்த ஒரு ஆர்டரை கூட ஷார்ட்ஸாக எடுத்து போடுறோம். இந்த ரைடர் 75லாம் போடுறாருல அதுமாரி போடுவோம். இல்லைன்னா வேறு இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் எடுத்துக்கிறோம். ஒன்று கோவிலம்பாக்கம், ஒன்று செங்கல்பட்டு. டைம் பார்த்துங்க 1 மணி ஆகுது. 1 மணி தான் கிளம்புறோம். வந்தோடனே எடுத்துட்டேன். 2வது ஆர்டர் அடிக்கவே இல்லை. என்னன்னே தெரில. பார்த்துக்கலாம். எப்படியோ ஒரு 3:30 குத்தாலும் அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். 3:30 குத்தா 4:30 5:30 கரெக்டாக தான் இருக்கும். 3:30 குத்தா கரெக்டாக இருக்கும். அங்கே பார்த்துக்கலாம் வாங்க. நண்பர்களே கரெக்டாக இங்கே பீனிஸ் மாலை தாண்டி வேளச்சேரி கிட்ட வந்துட்டோம். இங்கே எங்கேயாவது பெட்ரோல் போட்டுக்கலாம். வண்டி வரைக்கும் தான் போவோம். இதுக்குமேட்டு பெட்ரோல் பங்க் எங்கேன்னு தேட முடியாது. சரிங்களா? பார்ப்போம். பெட்ரோல் பங்க் 250 கேஷ். நண்பர்களே ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் இருக்குது கோவிலம்பாக்கம். வெற்றிகரமாக வந்துட்டேன். அதில் போட்டோலேருந்து கால் பண்ணுறேன். லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். அந்த கோவிலம்பாக்கம் மெட்ரினோ லாமான்டிஸ்ன்ட்டு இருக்கு. ஆமாம், அங்கே தான் இருக்கிற வாசலில். இது மேலே எடுத்துன்னு போக முடியுமான்னு தெரில. யாருன்னா இருக்க மாட்டாங்க? என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும்ல மேம். இது பாட்சம் பெருசு, அதனால தான் கேட்குறது. ஏன்னா வண்டியில் இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. வண்டியை சாய்க்க கூட முடியாது. ஸ்ரீ ஹார்ட்வேர்ஸ். ஆமாம் பார்த்து தெரிதல. அதாங்க விற்றுட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து எவ்வளோ நேரம் காட்டுது? 1 hour 16 நிமிஷம். நான் ஸ்டாப்பாக விட வேண்டிதான். அது குத்தனா 2 hour இருக்கும். அங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரில. பைக் டாக்ஸி எதுனா போட்டாலும் பாதூரம் போட்டாலும் எடுத்துன்னு வந்துடணுங்க. அதான் முடிவு பண்ணிக்கிறேன். பார்க்கலாம். நண்பர்களே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக இந்த மஹிந்திரா சிட்டியை தாண்டி தான் போயினுக்கிறோம். மஹிந்திரா சிட்டி தாண்டி போயினுக்கிறோம். திருக்கலக்குன்றம் திங்கக்கிழமை திருக்கலக்குன்றம் போனோமா, செவ்வாய்க்கிழமை மஹிந்திரா சிட்டி வந்தோம். புதன்கிழமை திருப்பி செங்கல்பட்டு போகிறோம்.
இந்த வாரம் என்னன்னு தெரில, செங்கல்பட்டாவே வந்துனுக்குதுங்க எனக்கு. என்னன்னு தெரில, போட்டர் வர செங்கல்பட்டே கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டான் போல. இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள்லாம் செங்கல்பட்டு கொடுத்துட்டாலும் நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஆள் சப்ஸ்கிரைபர் அப்ரிடி இருக்கிறா போல், பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. அப்ரிடி ப்ரோ இங்கே இருக்கிறாரு. நான் போய் கொடுத்துட்டு நிற்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட்டுன்னு வந்துடலான்ட்டு இருக்கிறேன். என்ன ஆர்டர் வச்சா பார்க்கலாம். இருங்க, என்ன ஆட்டோ கிளிக்கரை கூட ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா. எதுக்குன்னா என்ன ஆர்டர் வச்சா கூட வலிச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சின்ன ஆர்டர் வச்சா தான் கொஞ்சம் கஷ்டம். பார்த்துக்கலாம். அதுவும் பெரிய ஆர்டரு சொல்கிற மாதிரி எதுவுமே போடல. ஒரு 300 சில்லரை போட்டாங்க. திருமுடிவாக்கம் போட்டாங்க. மஹிந்திரா சிட்டி இது போகுது பார்த்தீங்களா, திருமுடிவாக்கம் போட்டாங்க. அதுவும் எடுக்கணுன்ட்டு எண்ணம் இல்லை. 331 ரூபா. நண்பர்களே வந்துட்டோம். டுடேவும் செங்கல்பட்டு தான். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பஸ் டிப்போன்ட்டு தான் இருக்கிறாங்களாம். நான் ஆட்டோ கிளிக்கர் ஆனில் தான் இருக்குது. நான் அப்படியே குத்துட்டு அப்படியே நிற்கிற சீனே இருக்கக்கூடாது. குத்தமா பேமெண்ட்டை வாங்கணுமா கிளம்பணுமா இருக்கணும். அந்த இதில் தான் இருக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆர்டர் ஆச்சுன்னா ஓகே. ஒரு நேற்று மாரி பெருங்குளத்தூர் போட்டாங்க மஹிந்திரா சிட்டியில். நான் அப்படியே ஆன் பண்ணி நான் ஆட்டோ கிளிக்கரை ஆன் பண்ணி அப்படியே போக போகிறேன். ஏன்னா கிடைக்கிற ஆர்டர் எடுத்துன்னு போக வேண்டியதான். ஒரு ஆர்டரே போட்டு விடுங்கடா. ஒரு தாம்பரமாவது போட்டு விடுங்கடா. ரேப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஊபரும் ஆன் பண்ணலாமா? ஊபரும் திடீர்னுட்டு ஹெல்ப் பண்ணோம். பார்ப்போம். நம்ம இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஊபரும் ஆன் பண்ண முடிஞ்சுன்னா ஆன் பண்ணி வைப்போம். அது பார்சல் இல்லை, ஆனால் பைக் டாக்ஸி இருக்குதுல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அவர்களே ஆன் பண்ணி வச்சேன் ஆட்டோ கிளிக்கரு. ஒரு 113 ரூபா ஆர்டர் எடுத்துச்சு. ஆனால் பார்த்தா உரகடம். இங்கே இந்த செங்கல்பட்டு உரகடம். அந்த உரகடம் எடுத்துன்னு போகிறதுக்கு வேலைக்கே ஆகாது. நான் அதை ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ணா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு. நன்றிண்ணா. இதுதான் மெட்டன் சைட்லேயே இருக்கிறேன்னாரு. என்னடா கட் ஆகுது. ஹலோ, உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுகிறேன். சிக்னல் ஆண்டுக்கிறேன். நான் அந்த பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்கிறேன். அந்த செருப்பில் தைப்பாங்க தெரியுமா? ஆமாம். அது நீங்கள் தானே? பார்த்துட்டேன். அட்ரஸ் அதுதான். சிலது இவ்வளோ லாங்லாம் வந்தால் லொக்கேஷன் கேட்டு தானே போகிறது. முன்ன பின்ன வந்தானா தெரியும். செங்கல்பட்டில் எப்பயோ ஆடிக்கு ஒரு வருஷம் அமாவாசைக்கு ஒரு வருஷம் வரும். அப்படியா? நீங்கள் அந்த லொக்கேஷன் தான்ப்பா நீ பார்த்து வந்திருப்பான்னா ஓகே. ஆமாம் 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 வந்துச்சுண்ணா. நன்றிண்ணா ரொம்ப. அப்படியே குது. ரூபா மேலே ஆகுதான். இல்லை அமௌண்ட்டே ஏறல. 796 ரூபா தான் கஸ்டமர் கிட்ட வாங்க. நல்லா 1000 ரூபா பண்ணிட்டாரு. அதுதாங்க நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். நம்ம இவருக்கு வந்து 1000 சில்லற பாரிஸ் இதுலேருந்து போடுறாங்க ஆர்டரு. மணலி நியூ டவுனுக்கு சரியான ஆர்டரு. நான் எடுக்கல. நண்பர்களே கரெக்டாக வந்து இந்த இன்னொரு ஆர்டர் ஆச்சிச்சு. செங்கல்பட்டுலேருந்து இதுக்கு வண்டலூருக்கு போட்டாங்க. சரி எடுத்துகிட்டு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். வண்டலூர் 311 ரூபா. ஓகே, நம்ம வெயிட் பண்ணாமல் நம்மளை கூட்டின்னு வந்தாலே நம்மளுக்கு ஓகே தான். ஏதோ ஒரு எஸ்கே ஐனிங்ன்ட்டு இருக்கு. ஐனிங்கு நீங்கள் லொக்கேஷன் மாற்றுனீங்களா கரெக்டா? மெட் பிளட்ஸா மாத்திரை கடையா?
நான் பார்க்கல, அது மாத்திரை கடைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது கண்ணிலே பார்க்கலையா. இருங்க ஒருத்த அண்ணா மெட் ப்ளஸ்ன்ட்டு. நன்றிண்ணா. வாங்க வாங்க, முனையில் தாங்க தான் பார்த்துட்டீங்க. பின்னாடியா நீங்களா தலை? அங்கே தான் அந்த சந்துக்குள்ளே தான் தலை வந்தேன். நீ திருப்பி இங்கே வர சொல்லிட்ட தலை. அது தலை கொலப்பாக்கம் வண்டலூர்னும் வந்துச்சு. தெரியுதா எங்கன்ட்டு? நன்றிம்மா, வந்துச்சு. 400. இல்லை அட்ரஸ் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. அந்த லொக்கேஷனை அப்படியே அமுச்சு விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் இந்த பாருங்க, அதுதான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். அதுதான் இருக்குது. அந்த நம்பர் இருக்குதுல்ல, அவங்க நம்பர் இருக்குதுல்ல, நான் கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கரண்ட் லொக்கேஷன் கூட வாங்கிட்டு போயிடுறேன். சரி, நன்றி. 400 போட்டு விட்டாங்க சார் மாறு. ஓ, இன்னொரு ஆர்டர் எடுத்தாங்க. அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா போகிற வழில ரேப்பிடோ கீப்பிடோ என்ன பிடிச்சின்னு போகலாம். செங்கல்பட்டு. இது பாரிஸா? இங்கே பாரிஸா? சரிங்க, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இது பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஐடியா கேன்சல் பண்ணோம், ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இது பண்ணுறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே கேர்ள்ஸ் பிஜியா என்பிஜியா, அதில் தான் பிக்கப்பு. ஒரு பலாவரம் போட்டாங்க, ஓல்டு பல்லாவரம். அது எதான் நம்ம அதை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு டேரெக்டாக போயிடலாங்க. சரிங்களா? நான் அதுதான் முடிவு பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக கிளம்பினே இருக்கலாம். எதுவுமே எடுக்க வேணாம், இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பேமெண்ட் யார்? ஸ்கேன் பண்ணிங்களா? ஓகே, தேங்க்யூ. சரிங்க, 234 எவ்வளோ வந்துச்சு. ஓகே தான், பலகாரம் கொடுத்துட்டு நான் அப்படியே போகிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு அந்த அமௌண்ட்டு எம்டியாக போட்டு இதில் வந்துடும். அதுக்கடுத்தது நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, வந்துட்டேன். ஆனால் லொக்கேஷன் தான் ஏதோ இது பண்ணுறாங்க, நான் கதைன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தெருவிலே ரைட்டு. அதுதான் நம்பர் சொல்லுங்கள், என்ன டோர் நம்பரு? A21. A18 A25 கிட்ட இருக்கிறேன். ஆமாம், அந்த கல் அடிக்கி இருக்கு, கரெக்டு. கடைசி வீடா? A22 இருக்குது, ரைட்டில் 21 இருக்குது. டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன்று இருக்குது. ஆமாம். கா அம்மா கூப்பிட்றா. உங்கள் பேருண்ணா? மருவினா? மெர்வின் பார்சலு. உங்கள் நேம் மேம்? சங்கர். சொல்லிட்டு அதாவது தான் லைனில் இருக்கிறாரு சங்கர். ஓகேண்ணா. இல்லை, வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா உள்ள. நீங்கள் ஒன்றா ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணா. இல்லை, எனக்கு இன்னொரு ஆர்டர் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரிண்ணா, தேங்க்யூண்ணா. அதாங்க, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். இப்போ இங்கேருந்து பாருங்கள், 5 மணி தான் கொடுப்பேன்னா. ஐயோ, லேட் ஆகிடும் போல் இன்றைக்கும். நானே தெரியல. நண்பர்களே, கடைசி ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஒரு அர்ஜென்ட்டுன்னு வந்தா நாங்கள் பண்ணுறது. இதுக்குள்ளே தான் போட்டுக்கிறாங்க. ஏதோ ஒன்று எஸ்ஆர்எம் அது பக்கத்துலேருந்து கொடுத்தாங்க. நான் வந்துட்டேண்ணா லொக்கேஷனுக்கு. அந்த கருணாநிதி எம்எல்ஏ அந்த வாட்ரு ஏதோ ஒன்று இருக்குதுண்ணா,
தண்ணி ஓல்டு பல்லாவரம். அதெல்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு கொஞ்சம் நீங்கள் வெளில வந்தாலே கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பைக் பார்க்கிங்கு அதெல்லாம் இருக்குது கரெக்டாக. அந்த வீவா வர்ஷா வரி வரிக்ஷாவா? வீவா வரிக்ஷா அங்கே தான் இருக்கிறேன். ம். ஓகே. ம். அவ்வளோதாங்க, ஓல்டு பல்லாவரம் குத்தாச்சு. குத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் ஏதோ ஆர்டர் எடுக்க மாட்டேன், போதும் ஓட்டுற அளவுக்கு போதும்ன்ட்டு இது பண்ணிட்டேன். சரிங்களா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு வீட்டிலேருந்து எடுக்கிறேன், வந்து பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் நான் கொஞ்சம் விளக்கணும். ஏன் தெரியுமா? அது அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த ஆர்ட்ரு தான் இது. பார்த்துக்குங்க, கோவிலம்பாக்கம், பாரிஸ்லேருந்து கோவிலம்பாக்கம் எவ்வளோ போட்டுக்கிறாங்க பாருங்கள். 94 ரூபா வருது. ஆனால் அது அவ்வளோ இல்லை அமௌண்ட்டு. 372 ரூபா வந்திருக்கான். 372. இது ஃபுல் காசும் எனக்கு தான் வந்துச்சு. ஏன்னா இந்த ஆர்டரை போடுறேன் பாருங்கள். இந்த எண்டு ட்ரிப்புங்க கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணார், அண்ணன் எடுத்துகிட்டு அங்கேயே எண்டு ட்ரிப்பு கொடுத்து எனக்கு ஆர்டரை கொடுத்து அமுச்சு விட்டார். அதனால அது வந்து வெறும் எனக்கு அந்த இது தான் பார்க்கணும், வேலெட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்களா ப்ளஸ் பண்ணுறாங்களா, அதில் கமிஷன் எதுவுமே எனக்கு போகல. ஏன்னா அதில் வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது 22னா. அப்போனா என்கிட்ட எதுவும் இல்லை. அவங்க கஸ்டமர் டைரெக்டாக எனக்கு என்ன பண்ணாங்க, ஜிபேயில் போய் காட்டுறேன், 372 ரூபா மட்டும் அமுச்சு விட்டாங்க. என்ன மேம் 72 ரூபா மட்டும் அமுச்சு விட்டுக்கிறீங்க, 300ரூபா காட்டிச்சேன் மேம் அப்படின்னு கேட்டேன் நான். ஐயோ மறந்துட்டேன், அது வேறு ஒருத்தருக்கு அனுப்பத்துக்கு உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க. சரி மேம் நீங்கள் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. இருங்க, ஹிஸ்ட்ரியில் பார்த்தா காட்டலாம் உங்களுக்கு. இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து டேட்டு கூட இதுலேயே இருக்குது. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன், பார்த்துங்க. 2 மணிக்கே 72 அமுச்சு விட்டு அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன மேம் 72 தான் வருது, பேலன்ஸ் எங்கே மேம் அப்படிங்கிறது. திருப்பி 300ரூபா போட்டாங்க. நான் வேறு யாருக்கோ போட்டது உங்களுக்கு போட்டு விட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த ஆர்டருக்கு மொத்த காசும் எனக்கு வந்துச்சு 372 ப்ளஸ். அதுக்கடுத்தது ஒரு ஆர்டரை நான் கிளியராக சொல்கிறேன், சரிங்களா. மொத்தம் 4 ஆர்டர் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கடுத்தது இது 372. அதுக்கடுத்தது இது எங்கே பாரிஸ், இது இதுதான். இது வந்து அந்த செங்கல்பட்டுக்கு போனால அதுக்கு வந்து 796 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்குற மாரி நான் என்ன பண்ணேன்னா 1000 ரூபா ரவுண்டாக பேசிட்டேன், சரிங்களா. இந்த ஆர்டருக்கு வந்து நம்ம ஏர்னிங் பார்த்திங்கன்னா 731 ரூபா ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு டிப்ஸு வந்து 204 ரூபா 204 ரூபா ப்ளஸ். அதுக்கடுத்தது வண்டலூர் எடுத்துன்னு வந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்மளுக்கு அவங்க வந்து 312க்கு 400ரூபாவை பண்ணிட்டாங்க, சரிங்களா. இதில் ஏர்னிங் வந்து 274 ப்ளஸ் டிப்ஸு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 88 ரூபா டிப்ஸு ப்ளஸ். அதுக்கடுத்து இந்த ரேப்பிடோ ஒரு ஆர்டர் எடுத்தேன் பார்த்திங்களா, 237 ரூபா பார்சலு, 237. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1906 ரூபாங்க. அவ்வளோதாங்க, டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1906 ரூபாங்க. இதில் வந்து பெட்ரோல் ஒரு 300 ரூபா கழிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு ரேப்பிடோ கமிஷன், அது 9 ரூபா. ஒரே ஒரு பார்சல் தான் இருந்தால் இருந்தாலும் 9 ரூபா கழிப்பாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1597 ரூபா. இப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன், பார்த்தீங்களா. மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. செங்கல்பட்டு இதோட செங்கல்பட்டு போட்டாலும் எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கமே 3 நாள் தொடர்ந்து அதே பக்கம் போனோன்னா உங்களுக்கும் போர் வச்சிடும். புதுசாக வேறு இடமா போகணும். அதனால் இந்த செங்கல்பட்டு நாளைக்கு வந்தாலும் போக மாட்டேன், வேறு எதனா இடத்த பார்க்கலாம், சரிங்களா.
சரிங்க, மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, பாய்ங்க.